ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங் விளாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவியும் நான் இட்லியும் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி மாமாவுக்கு வந்து 2 மந்த்தில் பர்த்டே வரப்போகுது. அதனால் நான் இப்போதைக்கு ஒரு கிஃப்ட்டு மட்டும் மாமாவுக்கு கொடுக்க போகிறேன். அது என்ன கிஃப்ட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாமா செய்கிற? சிக்கன் ஃப்ரை பண்ணி ரொம்ப ஆச்சு. நைட்டுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி ரொம்ப ஆச்சு. அதனால இப்படி எடுக்காத பார்த்தாலும் கூட பரவாயில்ல. கண்ணே சரியில்லை. இங்க காமிங்க அவர் பாருங்க. கண்ணு பார்த்தீங்களா? கண்ணே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். டஸ்ட்டு வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு தான் போய் எடுத்துட்டு வந்தோம். அப்பவும் கொஞ்சம் இதுவாக இருக்கு. சிக்கன் கிரேவி பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வீட்டில் மாவு அரைச்சி வச்சிருக்கோம், ஒன்றும் புளிக்கல. அதுதான் இட்லி தான் ஊற்றணும். சரி ரொம்ப நாள் செஞ்சு சரி சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லி சிக்கன் கிரேவி பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சொல்ல, நீங்கள் எல்லாரும் வரணும், வந்தால் சாப்பிட வேண்டியதான் எல்லாருமே. அதான் சாப்பிடுங்க சூடா. நைட்டுக்கு டின்னர் சிக்கன் கிரேவி இட்லி. இப்போதான் நான் வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. தக்காளி மட்டும் மாமா கட் பண்ணிக்கிறேன்னாரு. அவள் தான் தாளித்து விட வேண்டியதான். சிக்கனு எல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்துருக்கு. இந்த சிக்கன் ஓகே. தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வர அனுப்பிச்சிருக்கேன். என்ன மாமா அதுக்குள்ளேயே ரெடி ஆகிட்டு இருக்கு? இட்லி ஊற்றுறதுக்கு தான் லேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பே தாளிச்சு விட்டாரு. விசில் தான் போட போகிறாரு. இப்போ நான் போய் வெளியே கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ளேயும் அவங்க கடன்னு முடிச்சுட்டுக்கிறாரு மாமா. என்ன மாமா லாக்டவுனா போட போகிறாங்க? லாக்டவுன்லாம் போட மாட்டாங்கப்பா. அந்த மாதிரி எதிர்கொள்ளணும், ஒற்றுமையாக இது பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சொல்லி மோடி வந்து பேசியிருக்காரு. வெறுப்பா இருக்குது, இப்போ பயமா இருக்கு. ஏதோ சொல்றாங்களா? எல்லாம் வந்து மக்கள் வந்து பொருளி கலப்புறது, மக்களை பயன்படுத்துறது வேலை. அதுதான் சொல்றேன். அதுக்கு யாருன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டெப் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்கன்னா ஃபேக் எல்லாம் போடாதீங்கன்னு இல்ல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பொருளை கலப்பி விட்டு எல்லாரும் பயப்படுறாங்கல்ல. இப்ப நான் எல்லாரையும் விட நானே பயப்படுறேன்ல. ஆமா, என்னடா இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருதேன்னு. என்ன தேவிமா, ஏன் அங்க போய் உட்காந்துட்டீங்க? சும்மா அப்படியே காத்து பாட்டு கேட்டுக்கின்னு. பாட்டு போட்ட எனக்கு காப்பி ரைடு ஊந்துரும். நல்லா ஹாயாக உட்காந்துக்கிறாங்க. வேறு பொமையுதுப்பா, காத்தே காணும்பா சுத்தமா. இருப்பா இருக்கு. ஓபன் பண்ணுங்க. இயர்பட்ஸ் ஓபன் பண்ண. இயர்பட் வாங்கியிருக்காங்க. இயர்பட் இதெல்லாம் கேட்குறேன். ஃபில் பண்ணிக்கினேன். கம்மிங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு
இதில் போட்டு ஃபுல் பிளாக்கு. காமிங்க தூக்கி தூக்கி பாறேன் அப்படி ஃபுல் பிளாக். அவங்கள பேக் விடணும். ஃபுல் பிளாக் இயர்பட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. ஆன் பண்ணி பாருங்க. ஆன் பண்ணுங்க. நீ என்னடி ஒண்ணுமா பிரிச்சுட்டு இருக்காத. வீட்டில் அரைச்ச மாவு ஃப்ரெண்ட்ஸ், மிக்சிலேயே போட்டு அரைச்சேன். இங்கே பாருங்கள், 1 கிலோ மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி இட்லி ஊற்ற போகிறோம். இப்போ இட்லி ஊற்றுறாங்களா? நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தான் ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இட்லி ஊற்றணும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவின்னு சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் இப்போ தான் இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். இட்லி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு சரியாகவே புளிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். என் கையில் கரைச்சும் புளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 11 மணிக்கு அரைச்சி வச்சேன், இன்னும் புளிக்காமையே இருக்குது. என்ன மம்மி? இங்கே பாரு, இங்கே வந்து பாரு, சிக்கன் குழம்பு போய் பாரு, எட்டி பாரு, எப்படி இருக்க வாசனை? தூக்குதா தூக்குதா? நாட்டுக்கோழி வாசனை. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம இது மாதிரி டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்டு. அதுதான் அது பாரு, மூந்து பாரு, அறுத்து வச்சு 2 நாள் ஆயிடுச்சுன்னா சல்பாண்டி ஒன்றும் வரல. ஓகே, வெங்காயம் இருக்குது. ஓகே, கொத்தமல்லி எடுத்து தரேன், வர இரு. எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். என்னம்மா செய்கிற நீ? நான் காத்தாலி சமையல் பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் அரிஞ்சேன், பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன், 2 சேர்த்து ஒரே கொஞ்சம் பண்ணி தக்காளி வாஷ் பண்ணியா? பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். வாஷ் பண்ணாமல் அரியக்கூடாது. தெரியும். அப்புறம் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு செய். ஓகே. ஏன்னா அப்படியே பண்ணக்கூடாது. சரிம்மா. எதுவாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்ணும். என்னம்மா ஆசையாக இருந்தது, செஞ்சு பார்க்கலாம். அது கூட ஏன் வெண்டைக்காலாம் அரிஞ்சு வச்சிருக்க? தண்ணியில் ஊற வச்சு காலைல பிடிப்போம்மா. 2 காய். என்னம்மாம்மா? குழம்பு ரெடி. இட்லி இப்போதான் ஊற்றிருக்கேன், ஒரு 1/4 hour ஆகணும். என்ன பண்ண இனிமேல் என்ன பண்ணோம் தெரியுங்களா? நைட்டே அரிசி ஊற வச்சிடணும் டிஃபனுக்கு. காலையில் எழுந்த உடனே அரைச்சி வச்சிடணும். என் கைக்கு புளிக்கவே மாட்டாந்து. இல்லைன்னா உங்களை யாருன்னா கை ஓட சொன்னா ரொம்ப புளிச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. எங்க அம்மாக்கெல்லாம் பயங்கரமா புளிக்கும் இல்லம்மா? புளிச்சிரும். அதுதான் வெயிலுக்கு தாங்காது. அதான் பாரு, நான் அரைச்சி வச்சா 1 வாரம் நான் கூட புளிக்காம அப்படியே நல்லா இருக்கு. அப்படியே வச்சுக்கோ. கிண்டலா? அப்படியே வச்சுக்கோ. திமிரு பேர். நாளைக்கு அந்த அம்மா பேர் சமையல் பேர் குருமா இல்லை, பட்டாணியும் காலிஃப்ளவரும் போட்டு என்ன குழம்பு வைப்பாங்க நார்மலா? அப்படியே சும்மா கிரேவியா? வெண்டைக்காய். அதை தான் கேட்டேன். வெண்டைக்காய் அதில் போனா குழன்னு ஆயிடுமேன்னா தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. ஊற வச்சுடுவாத்த. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் கொடுத்துருமா. தரேன். ஓகேம்மா. ரசத்துக்கு காலிஃப்ளவரா? ரசம் வைக்கல, ஏதோ அப்படியே சும்மா ஏதோ குழம்பு மொத்தையா பண்ணி சாப்பிட்டுருவாங்க உங்களை. வெண்டைக்காலாம் போட்டு. ஐயோ போப்பா, உன்னால எனக்கும் குழம்புது. கம்முன்ற நீ. ஆமா ஆமா, இது மட்டும் தான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இட்லி கறி குழம்பு இப்போ கொடுக்கலாம் மாமா கிட்ட. என்னம்மா எப்படி இருக்கு? ஆ குழம்புலாம் வலிச்சுக்கிச்சா? ஊற்றக்கூடாது மேலே, அதுதான் தனியாக வச்சு தொட்டுக்கணும். ஓ நீங்கள் தான் எழுந்து வரணும், குக்கரை தூக்கின்னு வர முடியாது, அங்கே தான் வந்து ஊற்றிக்கணும். நல்லா இருக்கு குழம்பு. ஆ நல்லா இருக்கா? இப்போ சரி சரி சாப்பிடுங்க. பாப்பா தண்ணி குடி, பாப்பா தண்ணி குடி. எல்லாம் டிஃபன் பண்ணி சாப்பிட்றத பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மாமாவுக்கு வந்து நான் ப்ளூடூத் தான் வாங்கி கொடுத்தேன், அதையும் பார்த்துருப்பீங்க. பாலில் சாக்லேட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே காரமாக இருந்துச்சு எனக்கு, அதனால் சாக்லேட் போட்டேன். என்ன சொல்கிறதுனா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவருக்கு வந்து இன்னும் பெட்டராக வேணுமா, சரி இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணுப்பா அப்படின்னா யூஸ் பண்ணி சார்ஜெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு வேணாம், இல்லைன்னா நான் இதை எடுத்துன்னு கூட மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். மாமா சரி நீ வாங்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். ஹாப்பி தான் நினைக்கிறேன் மாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய்.